அனைவருக்கும் வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ நம்ம சிவகரஞ்சியில் உப்பு எடுக்கிறதுக்கும் தீநீர் எடுக்கிறதுக்கும் இந்த இப்போ முத்துன சிவகரஞ்சை படிச்சுக்கிட்டு இருக்கோம். உப்பு எடுக்கிறதுக்கும் தீநீர் எடுக்கிறதுக்கும் இது மாதிரி விளைஞ்சது சிறந்தது. அதுவும் தூரோடு தான் இருந்தால் தான் நல்லது. பாருங்கள், எங்களுக்கு பணிபுரியும் ஊழியர்கள் 2 பேரும் அவ்வளோ தண்ணிக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிங்கிட்டு இருக்காங்க. தண்ணிக்குள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளவு முள். ஒவ்வொரு தடவையும் நாங்கள் பிடுங்கும்போதும் அதிகமாகவும் பிடுங்க முடியாது. ஆனால் தண்ணிக்குள்ளே பார்த்திங்கன்னா முள் இருக்கிறதுனால அந்த முள்ளுக்குள்ளே ஒவ்வொரு தடவையும் எல்லாருக்குமே முள் குத்திடும். அந்த முள்ளுக்குள்ளேயும் அவ்வளோ சிரமப்பட்டு சகதிக்குள்ளே தண்ணி நிறைய கீழே முழங்காலுக்கு இறங்குற மாதிரி இறங்கும். சிரமப்பட்டு பறிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பகுதியில் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அடுத்து நிறையா நாங்கள் பறிச்சிட்டோம். இப்போ இந்த தீநீர் எடுக்கிறதுக்கும் உப்பு எடுக்கிறதுக்காக வேண்டி இந்த பகுதியில் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க, இங்கே மழை வர சாரில் ஒரு பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மழைக்குள்ளேயும் அவ்வளோ தண்ணிக்குள்ளேயும் முள்ளுக்குள்ளேயும் அவ்வளோ சிரமப்பட்டு நாங்கள் பிடிங்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போ சிவகரஞ்சை பற்றி நிறையா பதிவு போட்டுக்கிட்டே வரோம். சிவகரஞ்சை பொடி பண்ணி நம்ம பயன்படுத்தும் போது ரொம்ப பிஞ்சு தரமாகவும் இருக்கக்கூடாது, பூ பூத்திருக்கையும் கூடாது. அந்த முறைகள்லாம் நம்ம நிறையா போட்டுட்டோம். இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிற மூலிகை நம்ம பணியாளர்கள் ரொம்ப திறமையானவங்க. இவ்வளோ தண்ணிக்குள்ளேயும் அவ்வளோ முள்ளுக்குள்ளேயும் சிரமப்பட்டு எடுத்துகிட்டு வராங்க. மருந்து பதிவு, அதாவது மருந்து பிடுங்கினது மட்டும் இல்லாமல் வெளியில் அங்கேருந்து கொண்டு வந்து வெளியே சேர்க்குறது ரொம்ப ரொம்ப சிரமம். இப்படி முத்துன சிவகரஞ்சை தான் தீநீர் எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், உப்பு எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். தீநீர் எடுக்கிறதுக்கும் உப்பு எடுக்கிறதுக்கும் இது மாதிரி தூரோட முத்துனதை எடுத்து நம்ம சாறு எடுத்து நம்ம தீநீர் எடுத்து வச்சுக்கிடலாம். அதுலேயே பவர் அதிகமாக வேணும் அப்படின்னா அந்த சாறையே மீண்டும் இன்னொருக்கா புதுசாக அந்த சிவகரஞ்சை மூலிகையை தட்டி போட்டு அந்த சாறையை ஊற்றி எடுத்திங்கன்னா இன்னும் அதுக்கு அதிகமான பவர் இருக்கும். இதே உப்பு எடுக்கும்போது உப்பு முறையை நிறைய சொல்லியிருக்கோம். இது நல்லா காய போட்டு அது சாம்பலாக்கி 1 குடி சாம்பலுக்கு 4 குடி தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி 4 நாளைக்கு கலக்கிட்டே வரணும். 5 நாள் தெளிவு காய்ச்சினா உப்பு. இந்த உப்பு பார்த்திங்கன்னா நாக்கில் வச்சாச்சுன்னா ஓட்டு விழுந்துடும். அந்த மாதிரி பயங்கர காரமாக இருக்கும். மஞ்சளுக்கு வச்சிங்கன்னா அதிகமாக சிவக்கும். அதுக்கு இப்படிப்பட்ட மூலிகை தான், முத்தின மூலிகை தான் எடுக்கணும். இப்போ அதுக்காக வேண்டி நாங்கள் எடுத்துருக்கோம். அவ்வளோ சிரமப்பட்டு எடுத்துருக்கோம். ஆனால் உள்ளே சாப்பிட்றதுக்கு பூ பூக்காத சிவகரஞ்சை, உப்பு எடுக்கிறதுக்கும் தீநீர் எடுக்கிறதுக்கும் இது மாதிரி முத்துனது. அதனால் ஒரு சில இது உங்களுக்கு தெளிவாக போட்டுகிட்டே வரோம். நம்முடைய சேனலை பார்த்துட்டே வாங்க. இனிமேல் தான் நிறையா உங்களுக்கு வெயில் கொஞ்சம் பனி அடிக்கும்போது பனியில் செய்நீர் ஐட்டம்லாம் வரும், எடுக்கணும். பனிக்கடுத்து வெயில் வந்த பிறகு நிறைய சுண்ணங்கள் முறையெல்லாம் நிறையா போட வேண்டியிருக்கு. நிறையா மழை காலத்தில் மூலிகை நிறையா தடுத்துருந்தது புறமே நிறைய மூலிகை கிட்டத்தட்ட உங்களுக்கு காட்டிட்டோம். இன்னும் காட்டாத ஒரு சில மூலிகையும் காட்ட போகிறோம். இனிமேல் அடுத்து செய்முறை வழக்கு அதிகமாக வரும். நம்முடைய இலவச மூலிகை வகுப்பில் நிறைய சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா அத்தனையும் உங்களால் சொல்லிக் கொடுக்க முடியாது. அதனால் இப்போ நம்ம சேனலில் ஆரம்பித்து யூடியூப் சேனல் மூலியமாக உங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுத்துட்டே வரோம். இதில் எந்த வித ஒளிவு முறையும் இல்லாமல் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு வரோம். அதனால் வைத்தியர்கள்லாம் நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பார்த்து
தெளிவாக பார்த்துட்டே வாங்க. எந்த ஒரு சந்தேகம்னாலும் நம்முடைய மீட்டிங்கில் கிளம்புறதுக்கு நிறையா நம்ம சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.